வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியோ டிவி அண்ட் திஸ் இஸ் a ஷோ ஆஃப் ஹைஃபை. இன்னைக்கு நம்ம தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு 5 படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் தான் கைலன். ரம்யா பாண்டே, சிவாடா, கோபிநாத் இவங்க எல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் கைலன். டேரக்டர் இந்த படத்தை பார்த்து செதுக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் இந்த படம் பார்க்குற ஆடியன்ஸை எவ்வளோ எங்கேஜிங்காக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ எங்கேஜிங்காக வச்சுருக்காரு. இந்த படத்தோட மியூசிக் ஒவ்வொரு சீன்ஸ்க்கும் சஸ்பென்ஸை தூண்டுற மாதிரி தான் இருக்குது. ஒரு கிரைம் த்ரில்லர் விரும்புகிற ஆடியன்ஸாக நீங்கள், அப்போ இந்த படம் உங்களுக்கானது தான் இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் மருதம். வித்தார்த், ரக்ஷனா, அருள்தாஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் மருதம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, விவசாய குடும்பத்தில் இருக்க சித்தார்த் அவருடைய இடத்த வச்சு லோன் எடுக்கிறாரு. அந்த லோன் எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்த எப்படி மீட்கிறாரு, அதில் என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாருங்கிறது இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது. இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தாலும் சின்ன லேக்னால இந்த படம் லைட்டாக ஸ்லோ டவுனாக தான் தெரியுது. ஒரு ஃபேமிலியோட போய் ஒரு படம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா, அப்போ இந்த படம் உங்களுக்கானதாக தான் இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் இறுதி முயற்சி. ரஞ்சித் நடிப்பில் ஃபேமிலி ட்ராமா த்ரில் இந்த ஜேர்னரில் வெளிவந்த படம் தான் இறுதி முயற்சி. இந்த படம் லோ பட்ஜெட் படங்கிறதுனாலேயே சில முக்கியமான கதாபாத்திரங்களில் வச்சு இந்த மொத்த படத்தையும் எடுத்து முடிச்சிருந்திருப்பாங்க. இது என்னதான் லோ பட்ஜெட் படமாக இருந்தாலும் சஸ்பென்ஸுக்கு பஞ்சமே இல்லாமல் தான் இந்த படம் இருக்குது. இந்த படம் இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் வில். விக்ராந்த், சோனியா அகர்வால் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் வில். ஒரு ஃபேமிலியில் நடக்கிற ஒரு சொத்து பிரச்சனை அது எவ்வளோ சஸ்பென்ஸாக கொண்டு போய் எவ்வளோ மிஸ்ட்ரியாக முடியுதுங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. சோனியா அகர்வால் லாயர் கெட்டப்லையும் விக்ராந்த் போலீஸ் கெட்டப்லையும் ரொம்பவே அடாப்ட் பண்ணி நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படம் முழுக்க விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாமல் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த படம் தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் காந்தாரா. ரிஷப் ஷெட்டி, ருக்மணி வாசன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் காந்தாரா. பொதுவாக தமிழ் ஆடியன்ஸ் எப்போவுமே நல்ல படத்தை மிஸ் பண்ணதில்லை. அந்த வகையில் தமிழ் ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். காந்தாரா இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, காந்தாரா காட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு மிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் அந்த மக்களும் அந்த அரசர்களும் என்ன ஆனாங்க, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது. முழுக்க ரிஷப் ஷெட்டி விஷுவலுக்குன்னே மெனக்கெட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். அண்ட் அது இல்லாமல் சினிமோட்டோகிராஃபி, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், மியூசிக் எல்லாம் சேர்ந்து ரிஷப் ஷெட்டி நம்மளுக்கு ஒரு கிராண்ட் விஷுவலாக தான் இந்த படத்தை நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் இன்னமும் தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே மக்களே, அடுத்ததாக நம்ம ஹைஃபை மூவிஸில் ஓடிடி ரிலீஸ் ஆன படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற படம் தான் மிராய். தேஜா சஜா, ரித்திகா நாயக், மஞ்சு மனோஜ்குமார் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் மிராய். 60 கோடி பட்ஜெட்டில் எடுத்த படமாக இருந்தாலும் இந்த படத்துக்கான கிராஃபிக்ஸ், சவுண்ட் சிஸ்டம், விஷுவல், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே சேர்ந்து 60 கோடிக்கு ஒர்த்துன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, குட் விசஸ் டெவில். ஒரு 9 பவர்ஃபுல்லான புக்கை வில்லன்ட்ட இருந்து ஹீரோ எப்படி காப்பாற்றி இந்த உலகத்தை காப்பாற்றுறாருங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது. முழுக்க ஃபேண்டசி மித்தாலஜி ஜேர்னல் ரிலீஸ் ஆன இந்த மூவி ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது.
அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் ரேம்போ. அருள்நிதி நடிப்பில் கிக் பாக்ஸிங் மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் தான் ரேம்போ. இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆகுது. அருள்நிதியோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் எப்போவுமே ஆடியன்ஸை நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த வகையில் இந்த படமும் இடம் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படமும் இப்போ ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி லவராக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கான படமாக தான் இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் காந்தி கண்ணாடி. பாலா, நிமிதா கிருஷ்ணமூர்த்தி, அர்ச்சனா, பாலாஜி சக்திவேல் இவங்க எல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் காந்தி கண்ணாடி. இந்த படம் பாலாவுக்கும் அந்த படத்தோட டேரக்டருக்கும் ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் 2 பேரோட காம்பினேஷனும் சேர்ந்து இந்த படத்தை ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்க பாலா கிட்ட காந்தின்னு ஒரு 60 வயசு பெரியவர் வராரு. தன்னோட மனைவி ஆசையப்படி 60ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறாரு. அதுக்கு பாலா ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண அந்த அமௌண்ட்டை எப்படி ரெடி பண்ணுறாங்க, கடைசியில் இந்த 60ஆம் கல்யாணம் நடந்துச்சா என்னங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது. இந்த படத்தோட டேரக்டர் 2 போர்ஷன்ஸ் ஆஃப் லவ்வை இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஒன்று ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் லவ், இன்னொன்று எண்டிங் ஸ்டேஜ் ஆஃப் லவ். இந்த 2 லவ்வும் கம்பைன் ஆகும்போது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்த்த அனுபவம் தான் இந்த படம் பார்க்கும்போது தெரியுது. இந்த படம் இப்போ ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் பாம். அர்ஜுன் தாஸ், ஸ்வாத்மிகா ராஜசேகர், காளி வெங்கட் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் பாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா 2 ஊரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ காளி வெங்கட்டோட பாடி இவங்க கண்ணுக்கு ஒரு சாமியாக தெரியுது. அப்படி அந்த சாமி எப்படி இந்த 2 ஊருக்காரங்களையும் சேர்த்து வைக்கிறாங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது. அர்ஜுன் தாஸ் இதுக்கு முன்னாடி வில்லன் ரோலில் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் என்னால் இப்படி நடிக்க முடியும்ட்டு இந்த படத்து மூலிமா அர்ஜுன் தாஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டி இமானோட மியூசிக் படத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த படம் உங்களுக்கானது தான் இருக்கும். இந்த படம் இப்போ ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள். அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் வார் 2. கிருத்திக் ரோஷன், ஜூனியர் என்டிஆர், கீரா அத்வானி இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் வார் 2. நம்ம கோலிவுட்டில் எப்படி எல்சியூன்னு ஒரு பவர்ஃபுல் யூனிவர்சல் இருக்கோ அதே மாதிரி பாலிவுட்டில் ஒய்ஆர்எஃப்ன்ட்டு ஒரு பவர்ஃபுல் யூனிவர்ஸ் இருக்குது. இந்த யூனிவர்ஸில் வந்த படம் என்னென்னா வார், பதான், டைகர் கா சிந்தஹி, டைகர் 3, அப்புறம் வார் 2வும் இதே யூனிவர்ஸில் இடம் பிடிச்சிருக்கு. பொதுவாக கிருத்திக் ரோஷனுக்கும் ஜூனியர் என்டிஆருக்கும் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஃபேன்ஸ் இருந்திருப்பாங்க. இந்த படம் ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணலனாலும் ஒரு நல்ல கிரைம் ஆக்ஷன் படமாக தான் இருக்குது. இந்த படம் இப்போ ஓடிடிலையும் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸோட நேம் வந்து ஜென்வி. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பாய்ஸ் வெப் சீரிஸோட ஸ்பின் ஆஃப் வெப் சீரிஸ் தான் இந்த வெப் சீரிஸாக இருக்குது. பாய்ஸ் வெப் சீரிஸில் எப்படின்னா ஒரு நார்மல் ஹியூமன் எப்படி சூப்பர் ஹீரோஸை கொள்றாங்கிறது அந்த மூவியோட கான்செப்டாக இருக்கும். ஆனால் இந்த ஜென்வியில் ஒரு நல்ல சூப்பர் ஹீரோ எப்படி கெட்ட சூப்பர் ஹீரோ எப்படி கொள்றாங்கன்னு சொல்லும் விதமாக தான் இந்த வெப் சீரிஸ் இருக்குது. இந்த வெப் சீரிஸ் முழுக்க விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாமல் தான் இருக்கும். அண்ட் இதில் நிறைய ரத்த காட்சிகள் வர்றதுனால 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும் இந்த வெப் சீரிஸை பாருங்கள். அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் கண்ட்ரோல். அனூப் சிங், ரோஹித் ராய், பிரியா ஆனந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் கண்ட்ரோல். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் தன்னோட ஃப்ரெண்டு மரணத்துக்கு பின்னாடி இருக்க கிரைம் சீன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறாரு. அதை எப்படி சால்வ் பண்ணுறாரு, அதை சால்வ் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாருங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது. இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்க்கெலாம் பஞ்சமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் மூவி எதிர்பார்க்குற ஆளாக நீங்கள், அப்போ இந்த படம் உங்களுக்கானது தான் இருக்கும். இந்த படம் இப்போ ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது.
நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் த நைனாதா மர்டர் கேஸ். கோங்கனா சீனா சர்மா, சூர்யா சர்மா, ஷர்தா தாஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த வெப் சீரிஸ் தான் த நைனாதா மர்டர் கேஸ். ஒரு பொண்ணோட மர்டர் கேஸ் சால்வ் பண்ணும்போது இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அரசியல், மீடியா இதோட டார்க் சைடை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கண்டுபிடிச்சி அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்கிறது இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது. முழுக்க முழுக்க ஆடியன்ஸை போர் அடிக்காமல் ரொம்பவே எங்கேஜிங்காக இந்த படத்தை கொண்டு போயிருந்திருக்காங்க. இந்த படம் இப்போ ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. ஒரு த்ரில்லர் என்டர்டெயின்மெண்ட் படம் பார்க்குற ஆடியன்ஸாக நீங்கள் அப்போ இந்த படம் உங்களுக்கானதாக தான் இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் த உமன் இன் த கேபின் 10. ஒரு யாச்சில் போகிற ஒரு ஜேர்னலிஸ்ட் அங்கே ஒரு எதிர்பார்க்காத விதமாக ஒரு கொலையை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃபையே எப்படி ரிஸ்கில் கொண்டு வந்து அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறாங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது. இந்த படம் கொஞ்சம் லேகாக போனாலும் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக தான் இருக்குது. இந்த படம் இப்போ ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது த மெயின்டெனன்ஸ் ரெக்வயர்ட். இந்த படம் ஒரு லவ் ரொமான்ஸ் மூவியாக தான் இருக்குது. ஒரு பெண் மெக்கானிக் அவங்களோட ஆப்போனட் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டேயே ஆன்லைனில் ரிலேஷன்ஷிப்பில் வச்சுக்கிறாங்க. அது ஒரு நாள் தெரிய வந்ததுக்கப்புறம் அவங்க ரிலேஷன்ஷிப்பையும் அவங்க ப்ரொஃபஷனையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லும் விதமாக தான் இந்த படத்தோட கதை இருக்குது. இந்த படம் கொஞ்சம் லேகாக போனாலும் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக தான் இருக்குது. இந்த படம் இப்போ ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. ஓகே மக்களே, இதே மாதிரி அடுத்த வாரம் ஹைஃபை மூவிலையும் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் சைன் அவுட் ஃப்ரம் கிஷோர்.